டிஎன்டிஜே சகோதரர்களுக்கும் ஜாக் சகோதரர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு தான் என்ன? ஏன் இவங்க ரெண்டா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டிஎன்டிஜே சகோதரர்கள் ஆரம்பத்தில் ஜாக்கில் தானே இருந்தாங்க. இதுதான் தாய் இயக்கம். டிஎன்டிஜே உடைய தாய் இயக்கம் எதுவென்றால் ஜாக்கு தான். இதான் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டது. இங்க இருந்து தான் அவங்க என்ன செஞ்சாங்க, முதல் பிரிஞ்சு போய் அனைத்து தௌஹீத் ஜமாத் அப்படின்னு ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சாங்க, உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதிலிருந்து ஒரு கூட்டம் பிரிஞ்சு இந்திய தௌஹீத் ஜமாத் அப்படின்னு ஒரு கூட்டம் உருவாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் பிரிஞ்சு நேஷனல், அதாவது சர்வதேச தௌஹீத். தௌஹீதுல எத்தனை தௌஹீது பாருங்க, லோக்கல் தௌஹீது, அப்புறம் தமிழ்நாட்டு தௌஹீது, அப்புறம் தேசிய தௌஹீது, அப்புறம் யூனிவர்சல்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் பிரபலியமாகலே தவிர யூனிவர்சல், யூனிவர்சல்னா தமிழ்ல என்ன சரியான அர்த்தம், உலகளாவிய தௌஹீத். தேசிய தௌஹீது தாண்டி இன்னும் நாங்க அப்படியே பிராடா போறோம் அப்படி தௌஹீதுல அப்படின்னு உலகளாவிய தௌஹீத் இன்னும் நிறைய வரும். உருவாக்குறதா பிரச்சனை, ஒவ்வொரு இயக்கங்களை உருவாக்குற விஷயம். அது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. எதனால இந்த வித்தியாசம் வந்துச்சு? ஆரம்பத்தில் எல்லாம் ஜாக்கை விட்டு டிஎன்டிஜே அவர்கள் வெளியே போகும்போது பெருசா வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. சின்ன சின்ன பஞ்சாயத்துகள், அதாவது இயல்பாக சகோதரர்களுக்கு மத்தியில் இருக்கும் இல்லையா பஞ்சாயத்து, ஒரே வீட்டில் அண்ணன் தம்பிகள் மத்தியில் என்ன கொடுக்கல் வாங்கல இருக்குமா இல்லையா, அந்த மாதிரியான மனக்கசப்புகள் தான் ஜாக்கை விட்டு டிஎன்டிஜே போகும்போது இருந்துச்சு. என்ன சொன்னாங்க, பள்ளியாசல் வாங்க, பள்ளியாசல் கட்டணும்னு சொன்னாங்க, பணம் வாங்கினாங்க, சிமெண்ட்டை வீணாக்கிட்டாங்க. ஜாக்கை விட்டு போனதற்கு அவர் ஆரம்பத்தில் சொன்னதுன்னா, அம்மானித பொருளாதாரத்தில் இவங்க ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறாங்க, பள்ளிவாசல் பணம்னு சொல்லி வசூல் பண்ணிட்டு அந்த பணத்தை அம்மானியத்தை பாதுகாக்காம வீணாக்கிட்டாங்க, ஒரு அவர்கிட்ட நம்பி கொடுத்தாங்க, அந்த நபர் ஏமாத்திட்டு போயிட்டாரு. இந்த மாதிரியான விஷயம். இது கூட நேரடியா என்ன செய்யல, திருடிட்டாங்கன்னு குற்றம் சொல்ற கமாலுதீன் மதனி பொருளாதாரத்தை திருடி விட்டார் அப்படி குற்றச்சாட்டை வைக்க முடிஞ்சா? அப்படி இல்லை. அப்படி அந்த அறிஞர் அப்படிப்பட்ட ஒரு ஆளும் கிடையாது. சரி, கமாலுதீன் மதனி அவங்கள பொறுத்தவரை அவங்க பழகுனவங்களுக்கு தான் அவங்கள பத்தி தெரியும். ஆனா என்ன செஞ்சாங்க, அவர் இந்த அமானித விஷயங்கள்ல கொஞ்சம் பொடுபோக்குத்தனமா இருக்காரு, அலட்சியமா இருக்காங்க, கொஞ்சம் கவனமா எடுக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன பஞ்சாயத்து, அதாவது இந்த சின்ன பிள்ளைங்க குச்சி மிட்டாய்க்கு சண்டை போடும் இல்லையா, அந்த பஞ்சாயத்தெல்லாம் சொன்னாங்க. என்ன, ஒரு மௌலவி, பேர் சொல்ல விரும்பல, ஒரு மௌலவி கமாலி மதனிட்ட போய் என்ன செஞ்சாங்களாம், கடன் கேட்டாங்களாம். அப்ப அவர் என்ன சொன்னாரா, அப்பாடா வட்டிக்கு போய் வாங்கிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டாராம். இப்போ இதுக்காக ஒரு ஜமாத்தை உடைப்பீங்களா? அப்படின்னா அவர்கிட்ட கேட்க வேண்டியது தானே, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது தானே. நீங்க இந்த சொன்ன வார்த்தை தப்புன்னு சொன்னா அவர் திருத்திக்கிற போறாரு, தப்புன்னு சொன்னா திருத்திக்கிற போறாரு, இல்லாட்டினா நான் சொல்லலை அப்படின்னா அதை புரிய வைக்க போறாரு. இதுக்காக ஒரு கூட்ட தனி ஒரு இயக்கத்தை உருவாக்குறதா? அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன பஞ்சாயத்து, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா? ஒரு இயக்கத்தை உடைக்கிற அளவுக்கு இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா? அப்ப இது மாதிரி விஷயத்த சொல்லித்தான் அவங்க என்ன செஞ்சாங்க, இயக்கத்தை உருவாக்குனாங்க, தனியா ஒரு இயக்கத்தை உருவாக்குனாங்க. இப்ப காலப்போக்கில் இது ஒரு பெரிய வலுவான ஆதாரமா இல்லையே இந்த இயக்கத்தை அழிக்கிறதுக்கு, இந்த இயக்கத்தை ஜாக்க அழிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம் ஒண்ணும் இல்லையா? அப்ப என்ன செய்யறது, பெரிய வேறுபாட்டை உருவாக்கணும்னா கொள்கை வேறுபாட்டை உருவாக்கி விடணும். அப்படி உருவாக்கப்பட்டதுதான் என்னது, ஹதீஸை மறுத்தாங்க. யாரை மறுத்தா? நீ யோசிக்கணும். ஜாக்கில் இருக்கும்போது எல்லாரும் ஒன்னா இருந்தோமே, அப்ப மறுத்தோமா? இல்லையே. சூனிய ஹதீஸை மறுத்தா, கண்ணீர் ஹதீஸை மறுத்தீங்களா? இல்லையே. இந்த ஹதீஸ் மறுப்புங்கிறது இல்லையே. அப்ப எல்லாம் கரெக்டா தானே போய்கிட்டு இருந்துச்சு, பயானு தௌஹீது ஷிர்க கண்டிச்சு இப்படிதானே அழகா போய்கிட்டு இருந்துச்சு. நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் கூட கொள்கை குழப்பத்தை உடனே செய்யலையே. போனதுக்கு அப்புறம் தானே ஒன்னொன்னா வருது. அந்த வேறுபாட்டை உருவாக்கக்கூடியது என்ன, சிகுரு, அதுல மறைமுகமான சிற்கு ஒண்ணு இருக்கு, ரகசியமான சிற்கு ஒண்ணு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ரகசியமான மறைமுகமான ஒரு சிற்கு. அப்ப அதை சிறுக்குன்னு, ஹதீஸை நம்புறத சிறுக்குன்னு ஆக்கி இதை வச்சு தாங்க ஜாக்கு பள்ளியில தொழக்கூடாதுன்னு சொன்னாரு. யாரும் கிடையாது, சகோதரர் பிஜே தான். ஆனா இன்னைக்கு அவர் அந்த கருத்துல இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர் இன்னைக்கு என்ன பண்றாரு, வெளியே ஜாக் சகோதரர்கள் முஸ்லிக்குன்னு சொல்லாதீங்க, இந்த ஹதீஸை நம்புறவங்களை எல்லாம் சிறுக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த சித்தாந்தத்தை உருவாக்கி கொடுத்ததே நீங்க தானே, பிஜே தான், நீங்க தானே. அந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல இந்த கருத்தை உருவாக்கி ஒன்னா இருந்தவங்களுக்கு மத்தியில கொள்கை வேறுபாட்டை இதனாலதான் உடைஞ்சிச்சு. மற்ற விஷயங்கள்னால கூட பிளவுகள் வரல.
பிளவுகள் வரல. பிளவு வந்தது என்ன? ஜாக் பள்ளிக்கு தொழுவக்கூடாது சொன்னாங்களா? நீங்க சொன்னீங்களா இல்லையா? பிஜே சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு வந்து என்ன செய்யக்கூடாது? அது டிஎன்டிஜியுடைய கருத்து, நான் அதுல இல்லை. டிஎன்டிஜியை அந்த கருத்துல கொண்டு வந்தது யார்? நீங்க தானே. இந்த கருத்தை முன் வச்சது அதை நான் சொல்லுவேன், நீங்க தானே. வேற யார்? உங்க விட்டு வேற யாராவது சொன்னாங்களா? எம்ஏ சுலைமான் யாராவது இந்த கருத்தை அங்க கொண்டு வந்தாங்களா? இல்லையே. இந்த கருத்தை நீங்க தானே விதைச்சிங்க, உருவாக்குன ஆணிவர் நீங்க தானே. நீங்க உருவாக்கிட்டு போயிட்டீங்க, அவங்க பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறாங்க. டிஎன்டிஜே சகோதரர்கள் அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க விட்டுட்டீங்க. நீங்க என்ன செஞ்சுட்டீங்க? விட்டுட்டீங்க, திருந்துட்டீங்க. திருந்தனா சொல்றீங்க, ஆனா இவங்க ஏன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஆச்சரியமா இருக்குது. அப்ப வேறுபாடு இதுலதான் வந்துச்சு. இப்ப இந்த வேறுபாடு, இந்த குழப்பத்தை புதுசா செஞ்சது யார்? அவங்க தானே. புதிதாக ஆரம்பித்தது அவர்கள் தானே. இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையை ஆரம்பிச்சது அவங்க தான். அந்த புதுசா ஆரம்பிச்ச பிதத்தை விடுங்க, அதான் பிதத்துங்கிறோம். அது இந்த பிதத்தை நீங்கள் டிஎன்டிஜே சகோதரர்கள் விட்டு விடுங்கள், எல்லாரும் ஒன்று சேர்ந்துடலாம். நானே உங்க ஜமாத்துல வந்து சேர்ந்துடுறேன், எனக்கு உறுப்பினர் கார்டு கூட கொடுங்க. நீங்க இந்த ஹதீஸ் மறுப்பு மட்டும் நாங்க செய்ய மாட்டோம், விட்டுருவோம். இப்ப நீங்க ரெண்டுக்கு மத்தியில இருக்கிறீங்க. பிஜே என்ன பண்றாரு? ஹதீஸ் மறுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அவர் இதுலதான் மாறி இருக்காரு. எதுல? ஷிர்க் முஷ்ரிக்கும் சொல்லக்கூடாதுங்கிற அந்த கருத்துல தான் மாறி இருக்காரு தவிர, குரானுக்கு முரணா ஹதீஸ் இருக்கும், புகார்ல நிறைய இருக்கு அப்படிங்கறத அவர் மாறல. சொல்ல போனா இன்னும் ஒரு வீரியம் அடைஞ்சிருக்காரு. உங்கள்கிட்ட 100னா அவர்கிட்ட 500. உங்களோட இருக்கிற வரைக்கும் 100ல உங்களை விட்டுட்டு போனார், 100ல் உங்களை விட்டு சென்றார். அந்த 100லேயே நீங்க நிலைத்து விட்டீர்கள். ஆனால் இவர் அப்போது முன்னேறி சென்று இப்ப 500ஐ நோக்கி அவர் போய்கொண்டிருக்கிறார், இன்னும் போய்கொண்டே இருக்கின்றார். வேகமா அவரை பிடிச்சு நிப்பாட்டுங்க. இப்ப நீங்க 100 தாண்டி ஏன் போகாம இருக்கீங்க? ஆய்வு தானே இது. உண்மையிலே குரானுக்கு ஹதீஸ் முரண்படும் அப்படின்னு சொன்னா ஏன் அந்த ஆய்வு உங்கள்கிட்ட நின்றுச்சு? ஏன் நீங்க அதுக்கப்புறம் ஏன் புதுசா ஹதீஸை மறுக்கல? ஏன் உங்களால சிந்திக்க முடியலையா? அப்படி சிந்திச்சா இன்னும் ஜமாத்துல குழப்பம் வரும்னு பயப்படுறீங்களா? இன்னும் இருக்கக்கூடியவங்களும் விலகி போயிடும். என்ன ஏன் இந்த ஆய்வு உங்கள்கிட்ட நின்றுச்சு? ஏன்னா யதார்த்தம் என்னன்னு சொன்னா, இந்த நிலைப்பாட்டில் உள்ளவங்க யாரும் நிக்க மாட்டாங்க, மறுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இது அப்படி இழுத்து கொண்டு போகும். இன்னைக்கு ஒரு 50 ஹதீஸ் முரணா தெரியும், பிஜேக்கு தெரியுது இல்ல. இன்னும் கொஞ்ச காலத்துல ஒரு 100 ஹதீஸ் அவருக்கு முரணா தெரியும். ஆனா அவரு ஆரம்பிக்கும் போது சொல்லிதான் ஆரம்பிச்சாரு, மொத்தமே 50 ஹதீஸ் தான் இருக்கும். அப்படிதான் அவர் தர்ஜுமாவுல ஆரம்பத்துல எழுதுனது. எதுக்குன்னா ஹதீஸை மறுக்கிறேன்னு மற்றவங்க எல்லாம் சொல்லும் போது மக்களை அமைதிப்படுத்துறதுக்காண்டி அவர் சொன்னார், நான் மொத்த ஹதீஸையே மறுத்தேன், மொத்தமே குரானுக்கு மாத்தமான ஹதீஸ், மொத்த ஹதீஸே 50 தான்ப்பா இருக்கும் அப்படின்றார். அப்புறம் அவர் பார்த்தாரு, ஆஹா 50 இல்லையே, கணக்கு வழக்கு இல்லாமல நம்ம போக வேண்டி இருக்குது, நம்மளே நமக்கு ஏன் முட்டுக்கட்டையை போடணும், 50 தூக்குன்னு சொல்லி தூக்கிட்டார். அவர் அடுத்தடுத்த தர்ஜுமாவுல 50 தூக்கிட்டார். அவர் கணக்கு வழக்கு இல்லாம போய்கிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் சகோதரர் பிஜேவால என்ன செய்ய முடியல. நீங்க எத்தனை ஹதீஸ் தாங்க மறுப்பீங்க? குரானுக்கு மாத்தமான, குரானை படிச்ச அறிவாளி தானே நீங்க. நீங்க ஒரு ஆலிம் தானே, அறிஞர் குரானை படிச்சவங்க தானே, புகாரியை படிச்சவங்க, முஸ்லீமை படிச்சவங்க தானே. ஏங்க அதுல இவ்வளவு முரண்பாடு இருக்குன்னு ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? யாராவது ஒரு கேள்வி கேட்டா அதோட ஹதீஸ் முடிஞ்சிருச்சு, அப்போ ஒரு ஹதீஸம் இருக்கிறது. விவாதத்துல எவனாவது 2 கேள்வி கேட்டா அங்க 4 ஹதீஸம் இருக்கிறது. இப்படி இந்த கேள்வி நிகழ்ச்சியில தானே ஹதீஸ் காலியாக போய்கிட்டு இருக்குது. சரி, அவர் அப்படி போறார். ஆனால் டிஎன்டிஜே சகோதரர்கள் ஏன் நீங்கள் நின்று விட்டீர்கள்? 100ஐ தாண்டி போகவும் இல்லை, 100ஐ குறைக்கவும் இல்லை, அப்படி நிற்கிறீங்க. அப்ப நாம என்ன சொல்றோம்? வேண்டாம், இது ஆபத்தான வழி. அல்லாஹ் பாதுகாக்கணும், பிஜே அவர்களுக்கு அல்லாஹ் விவரத்தை கொடுக்கணும், அவருடைய நிறைய ஃபத்வாக்களை பார்க்கணும், இந்த ஷிர்க்குன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்குவமானவர் சொல்லக்கூடிய கருத்தாக நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி இந்த ஹதீஸ் மறுப்பை நீங்க விட்டுருங்களேன். பிஜே அவர்களுக்கு நம்ம சொல்றோம், நீங்க அல்லாஹ் உங்களுக்கு ஆயில நீட்டி கொடுத்துருக்கிறான், நம்ம எல்லாரும் மௌத்த நெருங்கிட்டு இருக்கிறோம். நீங்க தௌஹீதுக்காக பாடுபட்டவர், அதை நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா நாங்க பேசியெல்லாம் வராத மாற்றங்கள் உங்களுடைய பேச்சால் வந்தது, அது உண்மைதான். நீங்க அல்லாஹ்வுடைய கிருபையால உங்களுடைய பேச்சு நிறைய பேரை இணை வைப்பிலிருந்து கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. இடையில நடந்த விஷயங்கள் நம்ம பேச வேண்டாம், அது மனிதன்கிற அடிப்படையில் ஏற்படக்கூடியதுதான். அதை நம்ம யாருக்கும் நம்ம அதை பெருசுப்படுத்தவே முடியாது. ஒரு மனிதன் செஞ்ச தவிர நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது, நம்ம மாட்டிக்கிறோம். அப்புறம் கடைசியில் அல்லாஹ் நம்மளே என்ன செய்வான், அதை இழுத்து விட்டுருவான்.
ஏன்னா நம்ம யாருமே சுத்தமானவங்க இல்லை, பாவிகள் தானே, குற்றவாளிகள் தானே. அல்லாஹ் ஒருவன் மட்டும் தானே பாவத்துக்கு அப்பாற்பட்டவன். நம்ம மனுஷன் நானே சில நேரங்கள் அவர் மேல உள்ள இந்த கோபத்தினாலதான் எல்லை மீறி பேசியிருப்பேன். என்ன ஹதீஸை மறுக்கிறாரு, சஹாபாக்களை பத்தி தாங்கி கொள்ள முடியாத வார்த்தைகளை அவர் சொல்வார். அந்த கோபத்தினாலதான், மற்றபடி அவருடைய தனிப்பட்ட ரீதியில அவர் என்கிட்ட நல்ல விதமா தான் நடந்தாரு. அவருக்கு எனக்கு இருந்த நெருக்கம் சாதாரண நெருக்கம் கிடையாது. என்ன தலைமைக்கு கூப்பிட்டார், அவர் பக்கத்துல வைக்கணும்னு ஆசைப்பட்டார், நான் தான் போகல. அப்ப அந்த மாதிரி நானும் அவர் மேல ஒரு பெரிய வெளியே வந்து கூட அவருடைய நாணயத்திலேயே நேர்மையிலேயே நான் எந்த குறையும் சொல்லல. அவர் ஹதீஸை மறுக்காரு தான் நான் குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்ப இப்ப வரைக்கும் அந்த தௌஹீதுக்காக பாடுபட்டாருங்கிற அந்த மரியாதை அவருக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்த காரியம் இது வந்து மோசமானது, பயங்கரமான பாவம். நீங்க அல்லாஹ்வுடைய தீனுக்கு பெரிய ஒரு குற்றத்தை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஹதீஸை மறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதை விடுங்கன்னு நம்ம சொல்றோம். டிஎன்டிஜே அவர்களும் இதனால தானங்க பிளவு, நீங்க 2 ஏன் ஆச்சுன்னு கேட்குறீங்க, இதனாலதான் 2 ஆச்சு. இப்ப இதை மட்டும் விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், இனி மறுபடியும் இந்த ஹதீஸ் மறுப்பெல்லாம் பேசாம, ஹதீஸ்களை மறுக்காம, மறுத்த ஹதீஸெல்லாம் மறு ஆய்வு செஞ்சு அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன், வேறுபாடு இல்லை. நான் ஜாக்கில் போற மாதிரி அங்கேயும் போய் சேர்ந்துக்கிறேன். அவங்க என்ன சேர்க்காட்டினா கூட பரவாயில்ல, நான் போய் சேர்ந்துக்கிறேன். அப்படித்தான் நான் உங்களை பார்க்குறேன். உங்களுக்கெல்லாம் நாங்கள் உறுப்பினர்லாம் உறுப்பினர் வேண்டாம், நான் உங்க கூட சேர்ந்துக்கிருவேன். ஏன்னா கொள்கையில ஒன்றுபட்டு விட்டோம். ஆனா இப்ப வேறுபாடா இருக்கு. ஏன்னா அந்த வேறுபாட்டை நீங்க தான் உருவாக்கி, நான் உருவாக்கல, ஜாக்கு உருவாக்கல, நீங்க தான் புதுசா உருவாக்குனீங்க. ஆய்வுங்கிற பேர்ல அவரு தான் உருவாக்கி விட்டுட்டு போயிட்டார். நீங்க சிக்கிட்டு வெளியே வராம இருக்கிறீங்க. புலிவாலை பிடிச்ச கதையா இருக்கு. நிறைய பேருடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. இந்த நிலைப்பாட்டை விட்டா இருக்கிற ஆளு போயிடுவாங்க. இதில் தீவிரமா போனாலும் குழப்பம்தான். தீவிரமா போனாலும் குழப்பம், பழையபடி சரியானதுக்கு வந்தாலும் குழப்பம். இந்த ஜமாத்தா வச்சிருக்கிறவங்கள்ட்ட உள்ள பிரச்சனையெல்லாம் இதுதான். அவங்களால ஒரு விஷயம் நல்லதுன்னா டக்குன்னு என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. அப்ப இதுதான், இது சரியாயிருச்சுன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். அல்ஹம்துலில்லாஹ். ஷேக் கமாலி மதனி அவங்க தயாரா இருக்காங்க. அவங்க எத்தனை தடவை அழைப்பு விடுறாங்க தெரியுமா? டிஎன்டிஜே சகோதரர்களா இருக்கணும், எல்லாருக்கும் அவங்க விடக்கூடிய அழைப்பு என்ன, நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். தேவையில்லாத விஷயத்தினாலதான் இந்த பிளவு வந்திருக்கு. அந்த பிளவை தூக்கி எறிங்க, நம்ம எல்லாம் தௌஹீதுல ஒன்றுபடுவோம், நம்ம எல்லாரும் ஒண்ணு சேருவோம். வேண்டாம் பேரையே எடுத்துருவோமே, இந்த பிளவை மட்டும் எடுத்து விட்டுட்டோம்னா, ஜாக்குங்கிற பேரை எடுத்து விட்டுருவோம், தௌஹீத் ஜமாத்துங்கிற பேரை விட்டுருவோம், நம்ம எல்லாம் ஒரு பேர்ல ஒண்ணு சேருவோமே. பேரா ஒரு விஷயம், நம்ம ஒண்ணு சேர்றது தானே முக்கியம். இப்ப ஒண்ணு சேர்றதுக்கு தடை என்ன? சைத்தான் போட்ட முட்டுக்கட்டை தான், அதை தூக்கி விடுங்க. அந்த முட்டுக்கட்டை நம்ம மற்ற துனியா விஷயத்துல எல்லாம் நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு எங்க இடைஞ்சல் இருக்குன்னு பார்த்து தூக்கி விடுறோமா இல்லையா? இதை தூக்கி விடு, இவன் தானே பிரச்சனை காரணம், இவன் தான் ஒண்ணு சேர விட மாட்டேங்கிறான், இதுக்கு முடிவு பண்ணு. அதே மாதிரிதான் இந்த விஷயத்துல யோசிச்சீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த சமூகத்துல ஏற்படும். நமக்கு மத்தியில் இந்த மனக்கசப்பு, குரோதம் எல்லாமே போயிடும், நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, அல்ஹம்துலில்லாஹ், நம்ம சொன்ன நேரம் முடிஞ்சிருச்சு. அதனால இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹி.